கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். யாக்கோபு 4 அதிகாரம் 10 வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தாழ்மையை குறித்ததான பிரசங்கங்களை கேட்பது அரிதானது. ஏனெனில் அநேகருக்குள்ளும் பெருமை குடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தையுடன் யாரும் கர்த்தருக்கு முன்பாக வந்து அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படி முழங்கால் படிவதில்லை. தாங்கள் கேட்பதை கர்த்தர் கேட்டு அதன்படி கர்த்தர் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடனே தான் அநேகர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கின்றனர். இது தாழ்மையா? நமக்குள் இருக்கும் பெருமையின் அடையாளம்தான் இது. தேவனுடைய சித்தத்தின்படி தான் ஜெபிக்க வேண்டும் என்று கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவை நோக்கி ஜெபிக்கிற போது, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கக்கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று மத்தேயு 26 39, 42 மற்றும் 44 ஆகிய வசனங்களில் வாசிக்கிறோம். எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த போது, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக என்று கற்றுக் கொடுத்தார் என்பதை மத்தேயு 6 அதிகாரம் 10 வாசிக்கிறோம். இதுதான் தாழ்மையின் ஜெபம். நாம் எங்கே போகிறோமோ அங்கே நம்மோடு கூட கர்த்தர் வர வேண்டும் என்று விரும்புகிறோம். அதன்படியே ஜெபிக்கவும் செய்கிறோம். இது சரிதானே? இதில் என்ன தவறு இருக்கிறது என்று நினைக்கலாம். இதற்கு இயேசு கிறிஸ்து சொன்னதை கவனிப்போம். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் என்று இயேசு கிறிஸ்து யோவான் 12 சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை கவனித்து பாருங்கள். நீர் எங்கே போக விரும்புகிறீரோ அங்கே மட்டும் என்னை அழைத்து கொண்டு செல்வீராக என்றல்லவா ஜெபிக்க வேண்டும். இப்படி தாழ்மையாக ஜெபிப்பதற்கு பதிலாக கர்வமாக அல்லவா ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நாம் அவருக்கு எஜமான்களா அல்லது நமக்கு அவர் எஜமானரா? நாம் கிறிஸ்துவனுடைய அடிமை என்றல்லவா 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் 22 சொல்லுகிறது. தேவனுக்கு அடிமைகளாய் இருக்கிறோம் என்றுதானே ரோமர் 6 அதிகாரம் 22 சொல்லுகிறது. ஆகவே நாம் இந்த சிந்தனையுடன் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும். நாம் இவ்வாறாக தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் அடிமையாகாவிட்டால் சாத்தானுடைய வேறே ஏதோ ஒன்றிற்கு அடிமைப்பட நேரிடும். நாம் கர்த்தருக்கு அடிமையானால் கர்த்தர் நம்மை ஒரு ராஜா போன்றுதான் நடத்துவார். நாம் கர்த்தருக்கு அடிமையானால் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருப்பார். இதைத்தான் 1 பேதுரு 5 அதிகாரம் 6 சொல்லுகிறது. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.